பணம். சிலருக்கு இது ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. ஆனா சிலருக்கு இது ஒரு புரியாத புதிர் மாதிரி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்ம பணத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றோம்னா அதுக்கு சில அடிப்படை விதிகள் இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். வாங்க, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பணம் உண்மையிலேயே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? இந்த கேள்விக்கு ஆமான்னு உங்களால உறுதியா பதில் சொல்ல முடியலனா பரவாயில்ல, பயப்படாதீங்க. அதுக்கான வழிகளை தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். பணத்தை சரியா நிர்வகிக்கிறதுல முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? பட்ஜெட் போடுறதோ இல்ல சேமிக்க ஆரம்பிக்கிறதோ இல்ல. முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நம்ம மனநிலையை மாத்துறது. ஆமா, பணத்தை பத்தி நாம என்ன நினைக்கிறோம், அது எப்படி பார்க்கறோன்றது தான் நம்ம நிதி வாழ்க்கையோட அஸ்திவாரமே. அது மாறினா எல்லாமே மாறும். ரொம்ப கஷ்டப்பட்டாதான் காசு சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா மாசம் மாசம் சம்பளம் வந்தா போதும், அதுவே பெரிய விஷயம். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்கோம். ஆனா பல சமயம் இந்த எண்ணங்கள் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையாவே இருக்கு. இப்போ இந்த பழைய சிந்தனைகளை எல்லாம் உடைச்சிட்டு ஒரு புது கண்ணோட்டத்தோட பணத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, பணத்துக்கு பின்னாடி ஓடாம உங்களுக்கு உண்மையிலே பிடிச்ச ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி உங்க முழு கவனத்தையும் கிரியேட்டிவிட்டியும் வச்சு ஓடினா என்ன ஆகும் தெரியுமா? பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இதுதான் பணத்தை பத்தின அந்த புதிய சக்தி வாய்ந்த ஒரு மனநிலை. சரி, இப்போ நம்ம மனசை தயார்படுத்தியாச்சு. சூப்பர். அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம பணம் உண்மையிலே எங்க தான் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது. இதுதான் நிதி மேலாண்மையோட முதல் பிராக்டிக்கல் ஸ்டெப். யோசிச்சு பாருங்க, நேத்து ஆர்டர் பண்ண அந்த பிரியாணி, இல்ல மாசம் மாசம் போற அந்த நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் தேவையா இல்ல ஆசையா? இந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ளதான் நம்ம பட்ஜெட்டோட வெற்றியே அடங்கியிருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளுங்க. சாப்பாடு, வீட்டு வாடகை, கரண்ட் பில், மருத்துவ செலவு மாதிரி நம்ம உயிர் வாழ அவசியமான விஷயங்கள் எல்லாமே தேவைகள். ஆனா அடிக்கடி வெளியில சாப்பிட்றது, புதுசா ஒரு கேட்ஜெட் வாங்குறது, சினிமாக்கு போறது, இதெல்லாமே நம்ம விருப்பங்கள். இது நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் ஜாலியா மாத்துமே தவிர இது இல்லாம நம்மால வாழ முடியாதுன்னு கிடையாது. சரி, இதுக்கு ஒரு ரூல் இருக்கான்னு கேட்டா ஒரு பொதுவான கணக்கு இருக்கு. ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்க வருமானத்துல 40% மேல உங்க விருப்பங்களுக்காக செலவு பண்ணாம பாத்துக்க முயற்சி பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஒரு சின்ன கட்டுப்பாடு உங்க நிதி நிலையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே, நம்ம பட்ஜெட்டை சரி பண்ணியாச்சு. ஆனா வாழ்க்கை எப்பவும் நம்ம பிளான் பண்ண மாதிரியே போகாது இல்லையா? திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்ல எதிர்பாராத விதமா வேலை போகலாம். அந்த மாதிரி நேரத்துல நம்மள பாதுகாக்க ஒரு சேஃப்டி நெட், ஒரு பாதுகாப்பு வலை வேணும். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவசரகால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது உங்க நிதி வாழ்க்கையோட ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மாதிரி. திடீர்னு ஒரு மருத்துவ செலவு இல்ல வேலை இழப்பு மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது உங்க மற்ற சேமிப்பையோ முதலீடுகளையோ கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ணாம உங்களை பாதுகாக்க இது உதவும். சொல்லப்போனா இது ஒரு நிதி கவசம். இதை உருவாக்குறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல, ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்பு தான். முதல்ல உங்க 3லிருந்து 6 மாசத்துக்கான அத்தியாவசிய செலவுகள் எவ்வளோன்னு ஒரு கணக்கு போடுங்க. 2வது, அதுக்காகவே ஒரு தனி சேமிப்பு கணக்கா ஆரம்பிங்க. 3வது, மாசம் ஒரு சின்ன தொகையாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி செட் பண்ணிடுங்க. கொஞ்சமா ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து செய்யறது தான் இங்க மேட்டர். ஓகே, இப்போ நம்ம டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு சேஃப்டி நெட் இருக்கு. இனிமே நாம வெறும் தற்காப்பு ஆட்டத்திலிருந்து அட்டாக்கிங் கேம்க்கு மாற வேண்டிய நேரம். அதாவது சும்மா சேமிச்சு வைக்காம நம்ம பணத்தை நமக்காக வேலை செய்ய வச்சு அதை வளர வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பணத்தை சும்மா பேங்க்ல வச்சா பண வீக்கம் அதோட மதிப்பை குறைச்சிக்கிட்டே இருக்கும், அது வளராது. சோ உங்க பாதுகாப்பு நிதி ரெடியானதும் அடுத்த முக்கியமான ஸ்டெப் முதலீடு. இதுதான் நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்குறதுக்கான உண்மையான வழி. சரி, எங்க முதலீடு பண்றதுன்னு கேட்டா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், ரியல் எஸ்டேட்னு பல வழிகள் இருக்கு. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல எது உங்களுக்கு செட் ஆகுங்கிறது உங்க ரிஸ்க் எடுக்கும் திறன், உங்க நிதி இலக்குகளை பொறுத்து தான் நீங்க முடிவு பண்ணணும். இங்க பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். ஆப்ஷன் ஏல 2.5% ரிட்டர்ன் கிடைக்குது, ஆனா வரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் பில ஒருவேளை 5% ரிட்டர்ன் கிடைச்சாலும் அதுல 3% வரி போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ எதுல நிகர லாபம் அதிகம்? அதனால நாம வெறும் வருமானத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. வரி, மற்ற கட்டணங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு உண்மையில என்ன வருதுன்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம கத்துக்கிட்ட 4 முக்கியமான விஷயம் என்னன்னா: 1, பணத்தை பத்தின உங்க எண்ணத்தை மாத்துங்க. 2, உங்க தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஒரு கோடு போடுங்க. 3, எதிர்பாராத செலவுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலைய உருவாக்குங்க. 4, அதுக்கப்புறம் உங்க பணத்தை புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சு அது வளர்றத பாருங்க. இந்த 4 படிகள் தான் ஒரு வளமான நிதி எதிர்காலத்துக்கான சரியான பாதை. சரி, எல்லாம் கேட்டாச்சு. இப்போ அசல் கேள்வி உங்ககிட்ட தான். உங்க நிதி எதிர்காலத்துக்காக நீங்க இன்னைக்கு
இப்பவே எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன? யோசிங்க. அது ஒரு சின்ன சேமிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு பட்ஜெட் போடுறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு இன்னிக்கே தொடங்குங்க. உங்க நிதி பயணம் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.